கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கு தொடர்பாக அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற விஷச்சாராய சம்பவம் வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. அது குறித்து உடனடியாக 3 தமிழ்நாடு அமைச்சர்களை உடனே அந்த இடத்துக்கு உடனடியாக விரைந்து அனுப்பியவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அங்கே தேவையான வைத்திய உதவிகள், அதுபோல அவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக உயர் சிகிச்சை போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் அமைச்சர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையிலே உடனடியாக மேற்கொண்டவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆவார்கள். அது மட்டுமல்லாமல் ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையிலே ஒரு விசாரணை கமிஷனும் இன்றைக்கு அமைக்கப்பட்டு அந்த நீதியரசருடைய விசாரணை குழு விசாரித்துக் கொண்டிருக்கின்றது. அதே போல உங்க வாழ்க்கை உங்க கையில. டெரகோட்டா பிசினஸ் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாவை நாங்க கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தமிழக அரசினுடைய சிபிசிஐடி போலீசார் எல்லா இடங்களிலும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு பல்வேறு ஆதாரங்களை திரட்டி யார் யாரெல்லாம் இந்த சம்பவங்களுக்கு காரணங்கள் கண்டுபிடித்து அந்த பணியை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றத்திலே தற்பொழுது மணிப்பூருக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர் கிருஷ்ணகுமார் அவர்களும் நீதியரசர் பாலாஜி அவர்களும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு தீர்ப்பளித்திருப்பது மிகவும் ஆச்சரியத்துக்கான ஒன்றாகும். ஆனால் நீதிபதிகளுடைய தீர்ப்பை விமர்சிக்கின்ற உரிமை நமக்கு கிடையாது. ஆனால் தமிழக அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் என்பது இதுவரை எந்த அரசும் எடுக்காத அளவுக்கு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. சிபிஐ என்பது சிபிசிஐடி போன்று பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு அமைப்பு தான். அது மத்திய ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு நிர்வாக சீர்குலைவை உருவாக்குகின்ற வகையிலே இந்த வகையான தீர்ப்புகள் அமைந்து விடுகின்ற சூழலை உருவாகின்றது. சிபிஐ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு சிபிசிஐடி போலீஸ், தமிழ்நாட்டு போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையான போலீசார் என்று இந்தியாவில் உலகம் என்று பாராட்டப்படுகிற திறமையான காவல்துறையினர் தான் தமிழ்நாடு காவல்துறையினர். எந்த வழக்கையும் மிகச் சிறப்பாக கையாளக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையினர். அதை போலவே இந்த வழக்கையும் மிகச் சிறப்பாக அவர்கள் கையாண்டு வருகின்றார்கள். உரிய நடவடிக்கைகள் படிப்படியாக உரிய காலகட்டங்களிலே எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே இந்த தீர்ப்பு என்பது எங்களுக்கு இந்த சிபிஐ தீர்ப்பு என்பது எங்களை ஒரு ஆலோசிக்க செய்திருக்கின்றது. பரிசீலித்து உச்ச நீதிமன்றத்தில் இது குறித்து முறையீடு செய்வது குறித்து நிச்சயமாக பரிசீலித்து ஒரு நல்ல முடிவை எடுப்பார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கு தொடர்பாக அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்த்தோம்.